நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் போற விழித்துக் கொண்டோரெல்லாம் விழித்துக் கொண்டார்கள் என்று. அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம். என்ன அந்தஸ்து? மாண்புமிகு அம்மா அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை, உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவைகளெல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி தந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கே பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக? நல்ல நோக்கத்திற்காக வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. அந்த அரங்கேற்றம்லாம் அங்கே நடந்தது, அந்த கல்யாண மண்டபத்தில். இவைகளெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள், மறைவார்கள் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லியிருக்கணும். இங்கே வச்சிருப்பவரெல்லாம் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கிறீர்களாம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தொண்டர் பூரா நம் பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள். குண்டர்கள் மக்களும் நம் பக்கம் தான் இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் பன்னீர்செல்வம் அரசியல் கடமையாற்றுவனை ஒழிய தனிப்பட்ட தனி கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. யாராவது முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை? என்னென்ன அது என்னென்ன பாடுபடுத்தினார்? அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். 2வது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். 3வது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதுதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய. நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார். பொதுக்குழுந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம். என்ன சொல் பார்ப்போம்? இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது. உன்னால்
நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். நாங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியாரை தான் முன்னிறுத்தி தேர்தலுக்கு நாங்கள் களம் காண்றோம். கடந்த அம்மா மறைவுக்கு பிறகும் புரட்சி தமிழரை தான் நாங்கள் முன்னிறுத்தி இன்றைக்கு களம் காண்கின்றோம். இப்போது இன்னும் கட்டமைகளை வலிமைப்படுத்தி வலிமை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இங்கே இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் நீக்கிட்டு இங்கே நெற்பயிர்கள் விளைஞ்சது, கதிர்மணிகள் தயாராக இருக்குது. அதை கொண்டு வருகிற பணிகள்லாம் இப்போ பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, இங்கே வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க, அறிவுரைகள் கொடுத்துருக்குறாங்க, வேண்டுகோளாக கொடுத்துருக்குறாங்க, கட்டளையாக சொல்லியிருக்கிறாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களும் அதை களத்தில் நிச்சயமாக வெற்றி கனியை பறித்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு புரட்சி தமிழிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகள் சூளுரையோடு தான் இன்னைக்கு ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நீக்கப்பட்டவெல்லாம் கலைகள்னு சொல்றீங்க சார்? ஆமா, அதனால தானே இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க எழுச்சி பார்த்தீங்கல்ல, பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய எழுச்சி, உற்சாகம், நம்பிக்கை, இதெல்லாம் கலைகள் நீக்கிறதுனால தான் இப்போ ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியில அம்மாவிற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு அவர்களுடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை கிளைக்கழக செயலாளர்கள் இருந்து ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒருமனதாக அவரை தேர்வு செய்து முதல் பொதுக்குழு இந்த பொதுக்குழு. அதுல ஒரு புதிய நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நேர தேர்தல் களத்துக்கு போறோம். புரட்சி தமிழர் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பிறக்கிற ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய வெற்றி சரித்திரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே தான் நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற 40 தொகுதியில சுற்றுப்பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுச் செயலாளர் இப்பதான பொதுக்குழு முடிஞ்சிருக்குது, இப்ப என்ன மாதிரி தானே சொல்லுவாங்க. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு கேக்குறீங்க. நன்றி, வணக்கம். முதல்ல அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வெள்ள நிவாரண நிதியில மத்திய அரசும் மாநில அரசும் சண்டை போக்க நிறுத்திட்டு நான் யாரும் சண்டை போடல. நான் 2 நாளா அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க இப்ப வந்திருக்கிறாங்க. முதல்ல பேரிடரே இல்லைன்ட்டாங்க, இப்ப பேரிடர் பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கட்டும், பார்த்து அவங்க ஆய்வு செய்யட்டும். ஆய்வு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா அறிவிப்பாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அதான் ஆய்வு பண்ணுவாங்க. இன்னைக்கு முழு நாள் ஆய்வு பண்ண போறாங்க. இப்போ ரிவ்யூ மீட்டிங்ல போயிட்டு இருக்கா, கலெக்டர் ஆபீஸ் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டு களத்துக்கு போய் ஆய்வு பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அவங்க முதல்ல அறிவிக்கிட்டுங்க. இதோட ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கு என்னுடைய இந்த வருடம் சந்திக்கிறது. இன்னைக்கு அவர் சந்திச்சு அவருக்கு என்னுடைய 99 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் இந்த நேரத்தில் கூட அவர் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதி மக்களை போய் பார்த்தீங்களா, அவங்களுக்கான நிவாரண பணிகள்லாம் நடந்துச்சான்னு இப்பவும் அவர் அந்த கோரிக்கையை தான் எனக்கு வச்சிருக்கிறாரு. அண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.